ஃப்ரெண்ட்ஸ் நிஷா வந்து இன்னைக்கு சிக்கன் சாம்பார் வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு அப்புறமேட்டு எதுக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஓங்க அரைஞ்சிருவேன் சொல்லுவா. சிக்கன் தூள் நிஷா முடி கொட்டாமல் அவ்வளோ அதுதான் பண்ணுவாங்க ஷெஃப் அவங்க. இப்போ நிஷா வந்து எந்த வித முடி கூட கொட்டாமல் அவ்வளோ நீட்டாக டீசெண்டாக சமைக்க போகிறாங்களாம். அதுக்காக கழுத்தில் மாட்டிட்டு இப்படி கட்டுவாங்க, அது வாங்கிடுவாங்க. அது வாங்கிடுவேன். சரி. அடுத்து கை க்ளோஸ், அப்பப்போ மூக்கை மட்டும் நோண்டிட்டு சமைச்சிருவேன். அதெல்லாம் செய்யலாம், அது சுத்தம். கை க்ளோஸும் வாங்கிடுவேன். சரி, கறி வந்துருச்சு அப்படி தானே நிஷா? நல்லா வந்துருச்சு. தலன்னு கொதிக்கையில் கொதிக்கையில் இந்த மாதிரி பருப்பை வந்து வேக வச்சதை உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் பருப்பு வந்து வேகாது. இந்த மாதிரி வேகாது. அதனால இப்படி வந்து உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். ஓத்து ஃப்ரெண்ட்ஸ், நிஷா வந்து இன்றைக்கி சிக்கன் சாம்பார் வைக்க போகிறோம். என்ன சாம்பார்னா சிக்கன் சாம்பார். ஏற்கனவே நிஷா செஞ்ச ரெசிப்பியில் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி செய்வாள். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கருவாட்டு பிரியாணி ஒரு நாள் ஆக்கியிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க கருவாட்டு பிரியாணி எப்படி இருந்துச்சு நிஷா ஆக்குனியே, நல்லா இருந்துச்சான்னு. அதுவும் ஒரு அண்ணன் செல்வா எல்லாருமே கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, சமைக்கிறா சரி, சாப்பிட வாயில் வைக்க முடியுமான்றேங்க. ஆனால் நான் சமைக்கிறது செல்வாக்கு தான் தெரியும், வாயில் வைக்கிறாரா. நல்லா இருக்கும். இப்போ இன்றைக்கி வித்தியாசமாக சிக்கன் காய்கறி போடாமல் சிக்கன் போட்டு சாம்பார். எல்லாருமே நம்ம வந்து வெஜ்ஜு சாம்பார் தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான்வெஜ்ஜு சாம்பார். சரி, ரைட். சட்டி காஞ்சிருச்சு போடு. சட்டி காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு அதை போட்டு வதக்கி விட்டுட்டு சொல்லிக்கிட்டு வந்து என்னடி எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. எதுக்கு நிஷா சிரிச்சானு கமெண்ட்ல வேணா சொல்லுங்க தெரிஞ்சா. எதுக்கு உன்னை பார்த்தே சிரிச்சேன் அந்த. சரி, நீ சொல்லு. எண்ணெய் போட்டு 2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு சாம்பார் தாளிக்கிற மாதிரி தான். பச்சை மிளகாய் போட்டு சாம்பார் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வைங்க. அதுக்குன்னு சாம்பார் தூளெல்லாம் போடக்கூடாது. சாம்பாருக்கு நம்ம வதக்குவோம்ல, சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, அப்புறமேட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு வதக்குவோம்ல, அதே மாதிரி வதக்கி அதே ப்ராசஸ் வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துக்கணும். இப்போ சிக்கனில் என்னென்ன போட்டு கரண்டி போய் எடுத்துக்கிட்டு வா. ஆண்டி சமைக்கிறது நீ, கரண்டி நான் எடுத்துகிட்டு வர்றதா? எடுத்துகிட்டு வா செல்வா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் மட்டும் போட்டிருக்கா. இப்போ அடுத்தது கடுகு, எண்ணெய், இப்போ தக்காளி. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி. அளவும் கேட்டுக்கோங்க. எங்கே திருவிழா போல இருக்குடி. ஆடல் போல் இருங்கங்க. இந்த என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு பார்க்குறோம். அது ஜவுளி கடை விளம்பரம், அதனால் அது நமக்கு தேவையில்லை. ஓகே. ஆத்தாளூர் அது என்ன கோயில் பெயிண்ட் கிண்ட் அடிக்காமல் இருக்குது. எப்போ ஆத்தாளூர் வருது? அடுத்த மாதம் 7ஆம் தேதி. சரி, இந்த சிக்கனில் என்ன போட்டிருக்க சொல்லு. இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு அப்புறமேட்டு. எதுக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஓங்க அரைஞ்சிருவேன் சொல்லுவா. சிக்கன் தூள், அப்புறமேட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள். சரி சொல்லு, என்னென்ன சொல்லு. அவ்வளோதான். அதை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து பெரட்டி வச்சு. தெளிவாக சொல்லு. சிக்கன் மசாலா, உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இவ்வளவு போட்டிருக்க. சரி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி. இது என்ன பண்ணி வச்சிருக்க? மேக்னெட்டு. என்னது? மங்குஸ்கானா? மேக்னேசனா? பெரட்டி வச்சிருக்கேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. தாய்மொழி தமிழ் இருக்கையில் நீ ஆங்கிலத்துக்கு போகிற அக்கா மாவா மாதிரி கொண்டாட்டி இருக்கையில் நம்ம ஏன் அடுத்த பிள்ளைகிட்ட போகுது அப்படின்ட்டு அதை சொல்ல வர்றேன். போடு 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 போடு. ஏய் திங்கிதுரி. சரி, இப்போ போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனை வந்து உள்ள இறக்குறோம். செல்வா சொன்ன ஐடியா தான் இது. செல்வா சொன்ன ஐடியா இல்லை, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும். நல்லா இல்லாட்டி செருப்பை கொண்டாடி நான் அடிப்பேன். நல்லா இல்லாட்டி நல்லா இல்லாட்டி நீ தான் சாப்பிடணும். இது என்னது? அதே மாதிரி பாத்திரத்தை எல்லாம் கழுவி அதில் தான் ஊற்றணும். பாத்திரத்தை கழுவி அதிலே ஊற்றுங்க. கை கழுவுறதா இருந்து மூஞ்சி கழுவுறது, வாய் குளிக்கிறது எல்லாத்தையும் அதிலே போட்டு விட்டால் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா இருக்கும். நல்லா இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுட்டு சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சிடணும். அப்புறம் தான் காய்கறி இதெல்லாம் சேர்க்கணும். மசாலாலாம் எதுவுமே போடக்கூடாது.
ஒன்லி வந்து வேக வைக்கணும். ம் வேக வச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியாக நம்ம வந்து வேக வச்சுக்க வெறும் பருப்பை வந்து இறக்க போகிறோம். வெறும் பருப்புனா தோரம் பருப்பு நம்ம சாம்பாருக்கு வைக்கிறதுக்கு எப்படியோ பருப்பு சாம்பார் வைப்போம்ல அந்த மாதிரி வந்து வேக வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 5 விசில் வச்சு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கறி எல்லாம் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு. கறி எப்படி வேகும்? ஊற்றுறேன். இது நம்மளோட பருப்பு வேக வச்சிருக்கு. சரியா இப்போ அது வேகணுமா கறி ஃபுல்லாக? சரி ஓகே கறி வேகட்டும். ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படியே இங்கே பாரு. சரி மண்டையில் என்ன மண்டையில் என்ன என்னடா மண்டையில் என்னடி அது? சவர் ஒன்றுமில்லை. நிஷா முடி கொட்டாமல் அவ்வளோ அதுதான். இப்போ நிஷா வந்து எந்த வித முடி கூட கொட்டாமல் அவ்வளோ நீட்டாக டீசெண்டாக சமைக்க போகிறாங்களாம். அதுக்காக கழுத்தில் மாட்டிட்டு கட்டுவாங்க, அது வாங்கிடுவேன். அது வாங்கிடுவேன். சரி. அடுத்து கைக்குள்ள அப்பப்போ மூக்கை மட்டும் நோண்டிட்டு சமைச்சிருவேன். அதெல்லாம் செய்யலாம். அது சுத்தம். கைக்குள்ள வாங்கிடுவேன். அப்புறம் நல்லா கத்தி நல்லா பெருசாக வாங்கிடுவேன். சில்வரில். சரி வாங்கி வாங்கி என்ன பண்ண போகிற? சமைக்கிறேன். ஆள் உலையம் மண்டை காசை கறியாக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல. இதுக்கு பேர் தான் காசை கறியாக்குறது. மண்டைக்கு போடுறது, மயிருக்கு போடுறது, கொழுக்கட்டை சுடுறது, வாங்குறது. 5 ரூபாயா? 5 ரூபா நீ சம்பாரிச்சிட்டு வா பார்ப்போம். போயிட்டு எங்கேயாவது வேலைக்கு போய் ஒரு 5 ரூபா. ஏன் சம்பாரிச்சேன்? அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா? 1000 ரூபாய். நீ 5 ரூபா சாதாரண. 1000 ரூபா. யாரு கொடுக்குறாங்க? வேலைக்கு வேலை செஞ்சா வேலை ஐடியில் வேலை பார்க்குறவனுக்கே மாதம் 30,000 ரூபா வராது. உனக்கு என்ன 1000 ரூபா சம்பளம்? 1000 ரூபா. என்ன வேலைன்னு சொல்லு. 1000 ரூபா எந்த வேலை சம்பளம் கொடுக்குறாங்க? எந்த வேலை செஞ்சாலும் எப்படி 1000 ரூபா கொடுப்பாங்க? ட்ரெஸ்ஸு கடையில் டெய்லி 1000 ரூபா, மாதம் 30,000 ரூபா வாங்கிட்டு இருக்குங்க. என்ன? ஆமாம், ட்ரெஸ்ஸு கடையில் வேலை பார்க்குற பிள்ளைங்கள்லாம் நகை கடை கடையில் வேலை பார்க்குறவங்கலாம் டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு நகை கடையிலேருந்து ஏதாவது சூட்டையை போட்டு வந்தால் தான் 30,000 ஒரு மாதம். சரி. உனக்கு மேனேஜர் வேலையா இருக்குது? இல்லை ஒவ்வொருத்தவங்க வேலை வந்து நார்மலாக செய்வாங்க, ஒவ்வொருத்தவங்க நல்லா ஹெவியாக செய்வாங்க. அந்த மாதிரி வேலையை பொறுத்து இருக்குது. யானைக்கு குண்டி கழுவி விடுற வேலை இருக்கான், போறியா? அதுக்கும் காசு உண்டுன்னா அதுக்கும் போக வேண்டியது. மணி தான், காசு தான். காசு வேலை, காசு. கப்பல் வந்து நடுக்கடலில் இருந்துச்சுன்னா இறங்கி தள்ளி விடணுமா? போறியா? போக வேண்டியதான். நீச்சல் தெரிஞ்சால் போய் தள்ளி விட வேண்டியது. ஆனால் நீச்சல் ஒரு சாம்பார் இதை ஊற்றுறி, பருப்பை ஊற்றுறியே. அட இன்னும் வேகணும். கறி வேண்டா தான் சாம்பார் ஊற்ற முடியும். சாம்பார் ஊற்றினா அடியில் போய் அடி பிடிச்சிரும். அடியில் போய் என்ன பண்ணும்? அடி பிடிக்கும். நிஷா வாங்கின ரோஜாப்பூ அது பட்டே போகுது, அவ்வளோதான். காலையில் இதுக்கும் மருந்து அடித்தேன். இயற்கை உரம். ஆனால் இயற்கை உரம் 20 ரூபா தாங்க கால் கிலோ. அப்போடி கால் கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிடணும். மண்புழு உரம் இயற்கை மண்புழு உரம் வந்து 20 ரூபா. போகிறப்ப அதெல்லாம் அந்த கோர் பேக், அந்த என்ன பேக், க்ரோ பேக்கு, அப்புறமேட்டு அந்த மண்புழு இது என் மிஷினை கொண்டு அங்கே இதெல்லாம் பட்டுக்கட்டை போகிற வழியில் ஒரு லிஸ்ட் எழுதி மயில் நிற்கிது அங்கே தோப்புக்குள்ள. மயில் அந்த நான் அப்படி கேமரா வாங்கிட்டு திருப்புவேன்னு சொல்கிறேன். இல்லை திருப்பாட்டி எனக்கு என்ன. இந்த மாதிரி பட்டுக்கொட்டை வேலையெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன வேலை போகிறப்ப அப்படியே எல்லாத்தையும் எல்லா வேலையும் வாங்கிட்டு வந்துடணும். சரி ரைட். சரி இப்போ என்ன டக்குன்னு பருப்பை ஊற்றி நான் போய் கூடி தந்துடுறேன். கொண்டு குக்கரில் கொண்டு போய் வச்சு வேக வை. நான் என்ன பண்ணுறது? நீ வேக வச்சுட்டு நின்று நான் போய். இது எனக்கு வேலையா? இது ஏதாவது நாய் வந்து தின்ட்டு போயிடும் அங்கிட்ட கிட்ட போனோம்னா சிக்கனை. நான் நிற்கிறேன், நாயா வந்துருச்சு. சரி அப்போ பருப்பை ஊற்று, நான் பார்த்து எரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். மணியே ஆல்ரெடிண்ணா, டைம் ஆகட்டும் போகலாம். மணி 3:45. 4 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்கன்னா 15 நிமிடங்கள் இருக்குது. நேரத்தோட அருமை உனக்கு தெரியுமா? இன்னும் 15 தெரியும். 10 நிமிஷத்தில் புளிக்குழம்பு வச்சு நாங்கள் கொண்டுட்டு போனோம். அதுதான் கொட்டை உள்ள புளியா கொட்டை இல்லாத புளியா? சரி பாரு என்னென்ன. ஓகே ரெடி ஆயிடுச்சு. கறி வந்துருச்சு அப்படி தானே நிஷா? நல்லா வந்துருச்சு. தள்ளன்னு கொதிக்கையில் இந்த மாதிரி பருப்பை வந்து வேக வச்சதை உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் பருப்பு வந்து வேகாது. இந்த மாதிரி வேகாது. அதனால இப்படி வந்து உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். ஊற்று. இப்போ சிக்கன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான் சாம்பார், சிக்கன் சாம்பார். டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. இந்த வேலையே நம்ம
டேஸ்ட்டு பண்ணி பாருண்ணே, உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. மேனக்கிட்ட வீடியோக்கு வந்து மண்டையில் போகிறத எடுத்துகிட்டு ஒடியாந்துருக்க வேகமாக ஓடி போய் வச்சுக்க. இனிமேல் வந்து அந்த நெஞ்சில் கட்டுறது, தலையில் போடுறது, க்ளவுஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்க இனிமேல். சரியா? அது மாதிரி குக்கிங் வீடியோடு சரி வாங்கி தரேன். பழைய துணி இருக்கும்போது சீலை அதை கிழிச்சு இந்த நெஞ்சில் கட்டுறது அப்படியே தச்சிரு, அப்படியே டிசைனாக வெட்டி. பழைய சிலையே கட்டிட்டு செஞ்சிடலாம், ஏன் பழைய சிலையை கட்டிக்கிட்டு. சரி இப்போ என்ன டேஸ்ட் பண்ணி பாரு. அப்புறம் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு சொல்கிறதா இல்லையா? அப்புறம் நல்லா இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இல்லாட்டி செய்ய வேணாம்னு சொல்லிடலாம்ல. செஞ்சு பார்க்காதீங்கன்னு, நல்லா இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கன்னு சொல்லலாம்ல. என்ன ட்ரை பண்ண சொல்லவா? டிஃப்ரெண்ட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கா? ட்ரை பண்ணலாமா? ஓகே மக்களை, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஷாவோட வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வேறு என்னது, ஆமாம் கறி, முதல்ல கறி, அது மாதிரி ஏதாவது சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு சமைச்சிடும். முதல்ல கறினோடனே உடனே செல்வா போய் கடையில் பிடிச்சி முதல்ல எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. ஆண்டி தாய்லாந்தில் போய் வாங்கிட்டு வர வேண்டியதான். சரி எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பர் மக்களை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தாய்லாந்தில் இந்த முதல்ல கறி தானா? விற்கும். நான் ஒரு நாளைக்கு போகணும், பட்டாயா போக போகிறேன். பட்டாயா போக போகிறேன். பட்டாயா போயிட்டு தாய் மசாஜ் பண்ணிட்டு வர போகிறேன். பொம்பளை பிள்ளைங்க மசாஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் சொல்லல.